அகமதாபாத் விமான விபத்து நிகழ்ந்ததுமே விபத்தில் சிக்கிய விமானம் குறித்த தகவல்தான் அதிகம் தேடப்பட்டது. அந்த வகையில் விபத்தில் சிக்கியது பிரபலமான போயிங் நிறுவனத்தின் 787-8 ட்ரீம் லைனர் சீரிஸை சேர்ந்தது என்பது தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2004ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போயிங் ட்ரீம் லைனர் விமானம் 2011ஆம் ஆண்டுதான் வணிக பயன்பாட்டு பயணத்தை தொடங்கியது. போயிங் விமானத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்த தகவலும் வெளியாக இருக்கிறது. நீண்ட தூர பயணத்திற்கு வசதியாக வடிவமைக்கப்பட்ட இந்த விமானம் 13,530 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும் திறன் கொண்டது. இந்த விமானத்தின் 50% பாகங்கள் 2 அல்லது 3 மெட்டீரியல்களை சேர்த்து திடமாக வடிவமைக்கப்பட்டது. இதன் காரணமாக எடை குறைவாக இருப்பதோடு எரிபொருள் பயன்பாட்டை மிச்சப்படுத்தும். 186 அடி நீளமும் 56 அடி உயரமும் கொண்ட இந்த விமானம் 2 பைபாஸ் என்ஜின்களை கொண்டிருக்கிறது. இந்த வகை என்ஜின்கள் 53,000 முதல் 75,000 பவுண்டுகள் வரை திறனை வழங்கும். அதிகபட்சமாக மணிக்கு 903 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது இந்த விமானம். முழுக்க அதிநவீன விமானமாக இருந்தாலும் சமீப காலமாக பாதுகாப்பு குறைபாடுகள் உட்பட பல பிரச்சனைகளை போயிங் 787 விமானங்கள் சந்தித்து வருகின்றன. குறிப்பாக தரமற்ற உற்பத்தி, விமான பாகங்கள் தரமற்று இருப்பது போன்ற புகார்கள் எழுந்து வந்த நிலையில் அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு புகார்கள் தீவிரமடைந்துள்ளன. விமானத்தின் பாகங்கள் தரமாக இருப்பதில்லை என்ற புகாருக்காக 2019ஆம் ஆண்டில் இருந்தே போயிங் நிறுவனத்தின் தெற்கு கரோலினாவில் உள்ள உற்பத்தி ஆலை அடிக்கடி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. விமானத்தின் இருக்கை ஆடுவது, நட்டுகள் போல்ட்டுகள் லூஸாக இருப்பது, எரிபொருள் செல்லும் குழாய்கள் தரமற்ற முறையில் இருப்பது என ஏகப்பட்ட குறைபாடுகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக விமான போக்குவரத்து இயக்ககம் வகுத்துள்ள விதியை மீறி போயிங் நிறுவனத்தின் உற்பத்தி தரம் குறைவாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, போயிங் நிறுவன விமானம் தயாரிக்க தேவையான டைட்டானியம் மற்றும் அலுமினியம் சப்ளை செய்யும் 2 நிறுவனங்களை குறிவைத்து ஏற்கனவே இத்தாலி நாட்டு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் தகவலும் வெளியாக இருக்கிறது. விமான உற்பத்திக்கு தரமற்ற மெட்டீரியலை வழங்குவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் போயிங் நிறுவனத்திற்கு சப்ளை செய்யும் 2 நிறுவனங்கள் மீது இத்தாலி குற்ற விசாரணையை நடத்தி வருகிறது. ஒருமுறை ஐவரி கோஸ்ட் பகுதியில் வானில் பறந்து கொண்டிருந்த போது போயிங்கின் 787-8 விமானத்தில் திடீரென சென்சார் கோளாறு ஏற்பட்டு விபத்தில் சிக்கியது. பின்னர் நடு வானிலேயே விமானம் குலுங்கிய நிலையில் சம்பவத்தில் 38 பேர் காயமடைந்தனர். கடந்த ஜனவரி மாதம் கூட போயிங் 787-8 ரக விமானம் விபத்தை எதிர்கொண்டது. மேற்கு ஆப்பிரிக்காவில் பறந்து கொண்டிருந்த பயணிகள் விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்படவே விமானிகள் தான் சுதாரித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதேபோல பிரிட்டிஷ் ஏர்வேஸுக்கு சொந்தமான போயிங்கின் 787-8 விமானம் லண்டனின் ஹீத்ரூ விமான நிலையத்தில் தரை இறங்கிய போது விபத்தில் சிக்கியது. விமானத்தின் அடிபாகத்தில் சக்கரத்திற்கு அருகே பின்னை தவறாக இன்ஸ்டால் செய்திருந்த காரணத்தால் இந்த விபத்து நிகழ்ந்த நிலையில் விமானி உள்ளிட்டவர்கள் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் தப்பினர். ஹைட்ராலிக் குறைபாடு போன்ற புகார்களும் போயிங் விமானத்தின் மீது எழுந்திருக்கிறது. அதேபோல சமீப காலமாக தொழில்நுட்ப கோளாறு உட்பட பல்வேறு காரணங்களுக்காக போயிங் விமானங்கள் அவசரமாக தரையிறக்கப்பட்ட நிகழ்வுகளும் நடந்துள்ளன. இதுவரை நிகழ்ந்த போயிங் விமான விபத்துகளிலேயே அகமதாபாத் விபத்துதான் மிக கொடூரமானது என கூறப்படுகிறது. உற்பத்தி குறைபாடு, பாதுகாப்பில் குறைபாடு என ஏகப்பட்ட புகார்களில் போயிங் 787 விமானம் சிக்கியிருக்க, தற்போதைய விபத்துக்கும் விமான நிறுவனத்தின் மோசமான உற்பத்தி தான் காரணமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விமான உற்பத்தியில் போயிங் நிறுவனம் அலட்சியம் காட்டுவதாக ஏற்கனவே புகார்கள் இருக்கும் சூழலில் தற்போதைய விபத்து தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற அவசியத்தை உணர்த்தி இருக்கிறது.